காலையில் எழுந்தா தும்மலாக வந்துக்கிட்டே இருக்கு, ஒரே அடுக்கு தும்பல். இது பல பேரோட பிரச்சனை. இன்னைக்கு தும்பல் எதனால் வருது, எப்படி வருது, என்ன பண்ணலாம், இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். தும்பல் அதாவது ஸ்னீசிங். இது நம்ம மூக்குக்குள்ளே ஏதோ ஒரு ஃபாரின் பாடியோ இல்லை அழுக்கோ ஏதோ ஒரு இரிட்டண்ட்டோ போகும்போது அதை வெளியே தள்ள பாடி பண்ணுற ஒரு மெக்கானிசம். ஸோ நம்ம மூக்குக்குள்ளே ஒரு ஃபாரின் பாடி உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க. உடனே அது என்ன பண்ணும், அந்த மியூக்கோசா அதாவது ஒரு மெல்லிய சதை அங்கே இருக்கும். மூக்குக்குள்ளே இருக்க மெல்லிய சதைக்கு மேலே அதாவது மியூக்கோசாக்கு மேலே ஹேர் செல்ஸ் அதாவது நம்மளோட முடிக்கள் இருக்கும். அந்த முடி ஸ்டிமுலேட் ஆகும். அது ஹிஸ்டமின் ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். இந்த கெமிக்கல் என்ன பண்ணும், உடனே நரம்பை இரிட்டேட் பண்ணும். நரம்புலேருந்து மூளைக்கு சிக்னல் போகும். மூளை உடனே உணரும் ஏதோ ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படின்னு. அது என்ன பண்ணும், ட்ரைஜெமினல் நர்வ்னு ஒரு நர்வை ட்ரிகர் பண்ணும். இந்த நரம்பு எங்கே வருது, இந்த நரம்பு தொண்டை பகுதிக்கு நிறைய இடங்களுக்கு சப்ளை செய்யும். உடனே என்ன பண்ணும், நம்ம டங் அதாவது நாக்கு பகுதியும் வாயோட பின்பகுதியும் கண்ட்ராக்ட் ஆகி மூடிக்கும். மூடினோடனே அந்த மூக்குக்கு பின்பகுதியில் ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா கிரியேட் ஆகும். நம்ம சின்ன வயசில் படித்தோமே அதே பெர்னோலிஸ் பிரின்சிபல் தான். இந்த லோ ப்ரெஷர் ஏரியா வழியாக காற்று நுரையீரலேருந்து வேகமாக வரும்போது ஹை ப்ரெஷரில் வெளியே வரும். அதுதான் வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் தும்பலாக வருது. இந்த ஹை ப்ரெஷரில் காற்று வெளியே வரும்போது அழுக்கு மியூக்கஸ் எதுவாக இருந்தாலும் வெளியில் அடிச்சுக்கிட்டு வரும். அப்படி வர்றது தான் தும்பல். இந்த ஸ்டிமுலேஷன் திரும்பி திரும்பி வரும்போது தான் அடுக்கு தும்பல் ஏற்படுது. இது ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ். சரி, வெளியில் இருக்கும், நம்ம தும்பல் வரும்போது வாய் கஷ்டப்பட்டு மூடிக்கலாமா? கண்டிப்பாக கூடாது. சில சமயம் தும்பல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது வாயை க்ளோஸாக மூடிக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர் மூக்கு மேலே ரொம்ப அதிகமாகும். இதனால் சில பேருக்கு ஆபத்து வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மூளைக்குள்ளே ஏதாவது ரத்த நாளங்கள் இருந்து அது வீக்காக இருந்தால் அது கிழியவும் வாய்ப்பு இருக்குது. தும்பல் வரும்போது மூக்கு வழியாக வாய் வழியாக ரெண்டு வழியாகவும் வெளியே வரணும். தும்பலை நிறுத்த ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம லேசாக மூடிக்கிட்டு மற்றவங்களுக்கு பரவாமல் பார்த்துக்கலாம். லேசாக கர்ச்சீஃபோ கையை வச்சோ மூடிக்கிட்டு வெளியே மற்றவங்களுக்கு படாமல் தவிர்க்கலாம். தும்பல் ட்ரிகர் என்ன, எதுக்கு வருது? ஸோ தும்பல் வர்றதுக்கான காரணம் அலர்ஜி. அதாவது முக்கியமாக நமக்கு வர்றது ஒவ்வாமைன்னு சொல்லுவோம். நம்ம ஹியூமன்ஸ் இவால்வ் ஆகிட்டே வரும். நிறைய விரதத்தில் நமக்கு வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலத்தில் சுற்றி பொல்யூஷன் அதிகம். ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் அலர்ஜி கொடுக்குது. நம்ம வீட்டில் இருக்க டஸ்ட்டாக இருக்கலாம், டேண்டராக இருக்கலாம், பூனனாக இருக்கலாம், அழுக்காக இருக்கலாம், சில பூச்சிகளாக இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஒவ்வாமை வரும்போது, அலர்ஜி வரும்போது மூக்கு இதை உணர்ந்து வர்றது தான் தும்பல். ஸோ இது நம்ம சுவாசத்தில் எடுக்கிற சில பொருட்களாலையும் வரலாம், நம்ம குடிக்கிற சாப்பிட்ற பொருட்களாலும். இது ரெண்டுமே இல்லாமல் சில பேர் வேகோட்டு ஒழிக்கணும். அவங்க டெம்பரேச்சர் மாறும்போதே தும்பல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ஏசி ரூம்லேருந்து வெளியே போகிறாங்க, ஒரு சூடாக இடத்துலேருந்து ஏசி ரூமுக்கு போன உடனே தும்பல் வரலாம். திடீர்னு ஏசி ஆன் பண்ணோடனே ஒரு ஃபோர்ஸாக ஏசி மேலே பட்டோடனே தும்பல் வரலாம். காலையில் எழுந்து வெளியே போனோடனே தும்பல் வரலாம். காலையில் எழுந்து சில்லுன்னு தண்ணியை கையில் வச்சோடனே தும்பல் வரலாம். நம்ம போய் திடீர்னு ஒரு வாசனை திரவியம் ஒரு ஊதுவத்தை கொளுத்தினோடனே தும்பல் வரலாம். சூடாக காஃபியோ இல்லை ரொம்ப சில்லுன்னு ஐஸ்கிரீமோ சாப்பிட்டோடனே தும்பல் வரலாம். இவங்களுக்கெல்லாம் இந்த சாதாரணமாகவே மூக்கு இந்த வேரியேஷனை உணர்ந்து இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே முடியலைன்னா நம்ம ஆன்டிஹிஸ்டமின்ங்கிற மருந்து எடுத்துக்கணும். இந்த ஆன்டிஹிஸ்டமின்ங்கிற மருந்து நான் சொன்னேன் இல்லையா, மூக்கில் இருக்க நரம்பு ரிலீஸ் பண்ணுறதை மட்டும்தான் நிறுத்தும், இந்த ப்ராசஸை நிற்காது. தும்பல் வராமல் தடுக்கணும்னா அலர்ஜியை தடுக்கணும். அலர்ஜியை தடுக்கணும்னா நமக்கு எது ஒத்துக்கலை, நமக்கு எது அலர்ஜி காஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சி அதை அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். இதுக்கு வைத்தியம் பார்க்க ஆன்டிஹிஸ்டமின்ஸ் எடுத்துக்கலாம். அது டேப்லெட் ஃபார்ம்லேயும் வரும், சில சமயம் நேசல் ட்ராப்ஸ்லேயும் வரும். நேசல் ட்ராப்ஸ் ஆன்டிஹிஸ்டமின்ஸாகவும் இல்லை ஸ்டீராய்ட்ஸும் எடுக்கலாம். பட் நேசல் டீகன்ஜெஷன் நல்லதில்லை, ஏன்னா அது வேலை செஞ்சு நிற்கும் போது திருப்பி மூக்கு அடைச்சிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இது எல்லாமே 1-2 தடவை ஆன்டிஹிஸ்டமின்ஸ் நீங்கள் எடுக்கலாம். கண்டினியூஸாக இருந்தால் உங்கள் மருத்துவரை அணுகி என்ன பிரச்சனைன்னு பார்த்து வைத்தியம் பண்ணுங்க. உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும், வேறு கேள்விகள் கேட்கணும்னாலும் கமெண்ட்டில் போடுங்க, பதில் இருக்கிறேன். வேறு ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் வீடியோ வேணுனாலும் கேளுங்க, கண்டிப்பாக பண்ணுறேன்.